இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எஸ்தர் அதிகாரம் 8:16. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, உபவாச ஜெபத்தினால் கனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில ஒரு கனம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், என் சூழ்நிலை எல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாய் கனம் உண்டாகும், களிப்பு உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். எஸ்தர் ராஜாத்தி நாட்களில் பயங்கரமான ஒரு பிரச்சனை, யூத குலமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் எஸ்தர் ராஜாத்தி அவங்களும் ஜெபிக்கிறாங்க. கூட தாதிமார்களையும் அழைத்து வந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. மொர்தகாயும் ஜெபிக்க சொல்றாங்க. யூத குலத்தையே தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா ஒரே காரியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லும் பகலும் புசிக்காம குடிக்காம எஸ்தரும் தாதிமார்களும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் சரித்திர புகழ் பெற்ற ஒரு ஜெபமா மாறுச்சு. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணியது. பிரச்சனை மாறியது. ஒரே அழுக, புலம்பல், துக்கம், கவலையோடு இருந்த யூத குலத்துக்கு இப்ப கிடைத்தது என்னன்னா களிப்பு, கனம், மகிழ்ச்சி. எசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒரே போராட்டமா இருக்கா? ஒரே புலம்பி கொண்டு இருக்கிறீங்களா? வீட்டுல ஒரே அழுகையா? ஒரே தரித்திரமா? பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா? அப்போடைய சமூகத்துல உபவாசம் இருங்க, காத்துருங்க, குடும்பமா ஒருமனப்படுங்க. எந்த காரியத்துக்காக ஜெபிக்க போறோம் என்பதை எழுதி வைத்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. களிப்பு உண்டாகும், கனம் உண்டாகும். உங்க புலம்பல், உங்க வேதனை, கண்ணீர் எல்லாம் மாறும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேவ சமூகத்துல காத்திருந்த போதோ, உபவாசித்து தேவ சமூகத்துல விழுந்து கிடந்த போதோ களிப்பு உண்டானது, கனம் உண்டானதப்பா. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக. பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனிக்கா காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பிணிகளை ஆசீர்வதிங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. நெருக்கங்கள், பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்கப்பா. தேவைகள் எல்லாம் கத்த சந்திப்பீராக. நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துகிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.